குழந்தை பலகீனமா பலமா? குழந்தை பலகீனம். விளங்கிட்டா? குடும்பம் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒரு மனிதன் சுமையை சுமந்தாண்டா குழந்தை என்பது பலகீனம். அப்போ ஒரு மனிதனை சுமந்துட்டான்னு சொன்னா பலகீனம் சொன்னா அவன் அதுக்காக வேண்டிய எல்லாத்துலயும் வீக் ஆகுவான். திருமணம் முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு குழந்தைகளை பெற்றுட்டான் எல்லாத்துலயும் மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? பலகீனப்பட்டுவாங்க. அவனோட உள்ளம் எல்லாத்துலயும் பலகீனப்பற்றும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த பலகீனம் வந்துடும். அதனால தான் அல்லாஹ் தனக்கு என்ன லம் யத்தஹிர் சாஹிபத்தன் வலா வலதா, அது அல்லாஹ்வுக்கு பலகீனம். அல்லாஹ்வுக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதுதான் பூரணம். மனிதனுக்கு குழந்தை இருப்பதுதான் பூரணம். சில பலகீனங்கள் உலகத்தில் பூரணம். மனிதனுக்கு சில பலகீனங்கள் உலகத்தில் பூரணம். மறதி பலகீனம் மனிதனுக்கு பூரணம், இறைவனுக்கு அது பூரணம் அல்ல. அதனால ஒமாகான ரப்புக்க நசியா, இறைவன் மறப்பவன் அல்ல. மனிதன் மறக்கணும், அப்பதான் அவனுக்கு நிம்மதி. எல்லாம் அதே மாதிரி ஞாபகம் தான் பிரச்சனை. சரியா? எனவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பலகீனங்கள் எல்லாம் மனிதனுடைய உள்ளத்தில் என்ன செய்யப்பட்டு விடும்? எடுக்கப்பட்ட ஒரு சொர்க்கத்தில் குடும்பமா வாழ்ந்து பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. உனக்கு ஏற்கனவே இருந்த குடும்பம் உனக்கு தரப்படும். நீ எல்லாரும் சொர்க்கவாதிகளாக இருந்தா உனக்கு ஏற்கனவே இருந்த குடும்பத்தோடு நீ சந்தோஷமா இருப்பாயா தவிர உனக்கு திருமணம் முடித்து பிள்ளை பெறுதல் என்ற ஒரு பகுதி உனக்கு என்ன செய்யாது இருக்கா?